பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை லூக்கா 1 அதிகாரம் 30-31 வசனங்கள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். இது மரியாள், மதர் மேரி. எல்லாருக்கும் தெரியும், மதர் மேரி இயேசு கிறிஸ்துவ ஒரு பாவமுமே செய்யாம இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய வயிற்றுல சுமந்து பெற்றெடுக்க கிருபை பெற்ற ஒரு ஸ்திரீ. அவங்களோட பார்வை, அவங்களோட வேதம், அவங்கள பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை. தேவதூதன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தேவதூதன் வெளிப்பட்டு மரியாளே, பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாளை பார்த்து, இயேசு கிறிஸ்துவின் தாய் என்று உலகமே கொண்டாடிட்டு இருக்க மரியாளை பார்த்து தேவதூதன் என்ன சொல்றாரு? பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபை பெற்றணும். கிருபை பெற்றவங்க பயப்பட மாட்டாங்க. தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அவங்க இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல கொண்டு வரத்துக்கு அவங்க கிருபை பெற்றவங்களா இருந்தாங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். அவங்க கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாங்க, அவங்களுக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க அப்படின்னு தேவதூதன் சொல்லிட்டாரு. இயேசு அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யங்களுக்கு முடிவிராது என்றார். ஆமென். கிருபை பெற்றவங்க ஏசப்பாவை, தேவதூதன் கிருபை பெற்ற மரியாளை பார்த்து ஏசப்பாவை பத்தி சொல்றாங்க. அந்த குழந்தை சிசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமானவர்னா அதுக்கு நிகர் வேற யாருமே இல்லை, அவர்தான் உன்னதமானவர். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பிதா தன்னுடைய குமாரனே, அவருடைய சிங்காசனத்தையே அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துக்கு கொடுப்பாருங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவர் தாங்க ராஜ்யம் முழுவதும் அவர் அரசாளுவார். அவருடைய ராஜ்யங்களுக்கு முடிவிராது என்றார். அவருடைய கிங்டம்க்கு, அவருடைய ஆளுகைக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை அப்படின்னு. இதுதான் அந்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல பிறக்க வைங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே மரியாள் அவங்களுடைய பக்தியின் நிமித்தம் கிருபை பெற்றவர்களாய் இருந்தாங்க. நம்ம இயேசு கிறிஸ்து பிறப்ப கொண்டாட இருக்கிறோம். ஜஸ்ட் லைக் தட் கேக் கொடுக்கறதுனாலயோ இல்ல ஹேண்ட் ஷேக் பண்ணி குடி அநேக பாவங்கள் அதனாலே கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாதுங்க. உண்மையான கிறிஸ்துவம்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரணும். ஏசப்பாவை முழுமையா ஏற்றுக்கொள்ளணும். ஏசப்பா எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை முழுமையா உணர்ந்து கிருபை பெற்றவங்களா நம்ம வாழணும். கிருபை பெற்றவங்களா நம்ம வாழும்போது இயேசு நமக்குள்ள வாசம் செய்வார். அவருடைய கிருபை இல்லாம பரிசுத்த ஆவியானவர் பெற முடியாது. எல்லாத்துக்கும் அவருடைய கிருபை வேணும். நம்ம நிக்கிறதுக்கு கிருபை வேணும். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. நம்மளோட முடி கீழே விழுந்தாலும் அந்த முடிய தூக்கி குப்பையில போடுறதுக்கு கூட கிருபை வேணும். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இவ்விதமாய் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்தது. அவருடைய கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு உலகம் எங்கும் மரியாதை தெய்வமா போட்டுறாங்கன்னா எதனால? அவங்க மேல ஆண்டவர் வைத்த கிருபையினால. ஆனா இயேசு ஒருவரே தேவன். இயேசு பூமியில வெளிப்படுறதுக்கு அவரால நினைச்சா முடியும்.
ஆனா மனிதனை போல மனிதன் எப்படி மனிதனுக்கு எப்படி நியமிக்கப்பட்டிருக்கோ, ஆண்டவர் முன்னமே எழுதி வைத்தாரோ அதன்படி நடக்க அவரே மீறல. நம்ம தான் மீறிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏசப்பாவை உள்ளத்துல ஏத்துக்கொள்ளுங்க. உள்ளத்துல ஏசப்பாவை பிறப்பிக்க வைங்க. ஏசப்பாவின் அன்பை வெளிப்படுத்துங்க. இதன் மூலியமாய் நம்ம கத்துக்கொண்டு இருக்கிற பாடம் இதுதான். பயப்படாது, நீ கிருபை பெற்றாய். எதை குறித்தும் பயப்படாதீங்க. அவருடைய கிருபை பெறத்துக்காக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, இந்த நேரத்திலும் இயேசுப்பா எல்லா திகில்கள், எல்லா பயங்களும் எங்களை விட்டு அகற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, இந்த வீடியோவை காண்கிற எல்லோர் மேலும் உம்முடைய கிருபையின் கரம் தாங்கி நடத்துவதாக. இயேசுப்பா, இன்று நாங்க இந்த வீடியோவை பார்க்கிறோம்னா, இன்று நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன்னா உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. இயேசுப்பா, உம்முடைய கிருபையினால தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க. இயேசுப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் எங்களில் உயர்ந்தவர், உன்னதவர் நீர், உன்னதர் நீர் தகப்பனே. சப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். அதை புரிந்து ஆராய்ந்து நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். சப்பா, உம்முடைய பிறப்பை நாங்க கொண்டாட இருக்கிறோம். சப்பா, எந்த எல்லா விதமான பாவங்களையும் இசப்பா விட்டு உண்மையான கிறிஸ்துவை எங்களுக்குள்ளாக பிறப்பிக்க ஆவியானவர் எங்களை நீர் உணர்த்தி நடத்துவீராக. நீர் ஒரு மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. Thank you.